ஆமா ரொம்ப நல்லா முன்னாடி கரையா பின்னாடியா முன்னாடி தான் பா என்னம்மா இது ஆவினஸ் பைக்கா பேக் பாய் அவனேஷ் பாய் மம்மி பாய் பாய் சம்மா நீ கதவு பூட்டிக்க ஓகே பாய் ஓகே பாய் நான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து பட்டாணி கேரட்லாம் போட்டு புலாவ் அப்புறம் சாம்பாரும் தோசையும் காலையில் ஆவினேஷ்க்கும் தோசை சுட்டு சாம்பார் வச்சு கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஆவினேஷ் நல்லபடி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாச்சு. இனிமேல் தான் நம்மளுக்கு அடுத்த வேலை, முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குது. பாருங்கள் வீடு எப்படி கிடக்குன்ட்டு. நான் எதையுமே க்ளீன் பண்ணலை. பெட் எல்லாமே அப்படியே இருக்குது, எடுத்து விரித்து வைக்கல. அப்புறம் வீடு பெருக்கலை. இன்னும் கிச்சன்லாம் பாருங்கள் எவ்வளோ நாஸ்தியாக இருக்குன்ட்டு. நான் வந்து எப்போவுமே ஸ்லோவாக சமைக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரிலாம் சிந்து நான் லைட்டாக சிந்தினா கூட உடனே துடைச்சிருவேன். இப்படி காய விட மாட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பான சமையலில் இப்படி காய விட்டுட்டு நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இனிமேல் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அப்புறம் மேலே வந்து நிறைய காலி டப்பா இருக்குது. காலியான டப்பாவெல்லாம் எடுத்து கழுவ போட்டுட்டு இதில் உள்ள பேப்பரை வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு, நேற்று ராத்திரி மழை வந்ததுனால துணியெல்லாம் அப்படியே தையல் மிஷின் மேலே அள்ளி போட்டிருக்கேன். இனிமேல் இதெல்லாம் மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் மாடிக்கு வந்திருக்கேன். முதல்ல பாருங்கள் மழை வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து மாடியை க்ளீன் பண்ணி அந்த ஒரு கெமிக்கல் வந்து ஒழுகுற எங்கெங்கே கிராக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கெமிக்கல் ரவனா ஒழுகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கலான்னு வந்தோம். அப்படியே கொய்யா பழத்தையும் பறித்து எவ்வளோ பழுத்திருக்கு பாருங்கள். அடுத்து கீழே வந்து இந்த டப்பாவெல்லாம் எடுத்து தேவையில்லாத டப்பா எதுன்னு பார்த்து எடுத்து ஒதுக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேலெல்லாம் மாற்றி எடுத்து பேப்பர் விரிச்சிட்டு கீழே அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. பேப்பர்லாம் மாற்றிட்டேன். அடுப்பையும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நீட்டாக இருக்குதா. அதுக்கப்புறம் துணியை துவைச்சேன். இன்றைக்கி வந்து நான் துணியை கையால் தான் துவைச்சேன், மிஷினில் போடலை. துவைச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். நான் இந்த வேலை முடிக்கவும் மணி 1 மணி ஆயிடுச்சு. அவனேஸ் வர்ற டைம் ஆயிடுச்சு. அவனும் வந்தாச்சு. வீட்டுக்கு கிளம்பி வரட்டும். வா இறங்கி வா. ஹாய் பேபி வாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? ஷூ எல்லாம் கலத்தி பத்திரமா ரேக்கில் வை எடுத்து. இப்போ ஸ்டாண்ட்ல வைக்க போறேன். வைமா. சாப்பிட்டியா லஞ்ச்லாம்? இப்போ நான் இப்போ அத ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்னாங்க. ஸ்கூல் பஸ் வந்தா. நீ ஸ்கூல் பஸ்ல போலியா? நாங்களும் ஸ்கூல் பஸ்ல போயிட்டு வந்துட்டோம். சரி, வெரி குட். வாங்க உள்ள. நான் உன் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ருக்கியான்னு செக் பண்ணுறேன். சரியா? சாக்ஸை கலத்து. பரவாயில்லையே, சாப்பிட்ருக்கியா? கொஞ்சம் தான் மிச்சமாக இருக்குது. யார் சாப்பிட்டா? நீ சாப்பிட்டியா? மிஸ் அள்ளி கொடுத்தாங்களா? பரவாயில்ல, இவ்வளோண்டு மிச்சம். ஆவினேஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டோம். தூங்கி முழிச்சு மணி எந்திக்கும் போது ஒரு 5:30 இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளைமேட் நல்லா வந்து மழை வர்ற மாதிரி நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. சரி சூடாக டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செஞ்சு நானும் ஆவினேஸும் சாப்பிட்டோம். ஈவினிங் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.